அது இல்லாமல் இவனோட விஷம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிளட்டுக்குள்ளே கலந்து, அதாவது ஹீமோடாக்சிக் வெனம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ரத்த உறையிற தன்மையை வந்து இது வந்து குறைச்சிரும். ஸோ வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ணில், வயிற்றுல, அந்த மாதிரி எங்கேருந்து வேணால் ப்ளீடிங் வரலாம். இந்த பாம்பு கடினால சாகிறத விட இந்த பாம்பு கடினால ஏற்படுற விளைவுகள்னால தான் சாவாங்க. இப்போ நல்ல பாம்பு எப்படி நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, அதனால நம்ம தசைகள்லாம் வலுவிழந்து அது உடனே தெரிஞ்சிடும் நமக்கு. இவன் கடிச்சா அப்படி கிடையாது. இவன் கடிச்சா வலிக்குமே தவிர இந்த மாதிரி விளைவுகள் வந்து உடனே தெரியாது. ஸோ வந்து நம்ம கடிச்சான்னு தெரிஞ்சதுனாலே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஏன்னா இவனோட விளைவுகள் எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் நமக்கு தெரியும். ரத்தம் கசியிறதோ, இல்லை வந்து வேற ஏதாவது தொந்தரவு வர்றதோ, கிட்னி ஃபெயிலியர் வரலாம் இவன் கடிச்சான்னா. அது மாதிரி எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் தெரியும். ஸோ இவன் கடிச்சான்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 1 வீக்காவது அப்சர்வேஷனில் இருந்து அந்த பாம்பு கடிக்கான மாத்து மருந்தெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவனும் வயல்ல அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய இருப்பான். ஸோ நம்ம இருட்டில் வயலுக்கு போகும்போது எப்போவுமே இவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் இந்த கண்ணாடி விரியன் கடிச்சா நரம்பு மண்டலம் பாதிக்கிறதும் நடக்கலாம். நல்ல பாம்பில் நடக்கிற மாதிரி கண்ணு திறக்க முடியாமல் போகிறது, இல்லை வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி நடக்கலாம். பட் அது ரொம்ப ரேர். மெயினாக வந்து ரத்த உறைதலை தடுக்கிறது தான் இதோட மெயின் ஆக்ஷன்.